வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் சிறப்பு நிபந்தனைகளுடன் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையலாம். முன்னாள் பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளர் தகவல். புட்டினின் புதிய ஜிரோக்கன் ஏவுகணையில் உள்ள கொடூரமான குறைபாடு ராணுவ நிபுணர் அம்பலம். பிரிட்டன் ரயில் நிலையத்தில் டெலிகிராப் கம்பம் விழுந்து விபத்து, 2 பெண்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதி. பிரிட்டனில் கொந்தளிப்பு, பாதுகாப்பான நாடுகளில் இருந்து வந்த புகலிடம் கோருவோருக்கு இலவச வீடு மற்றும் சலுகைகள். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய தாக்குதலால் அவமானம், பேரழிவை ஏற்படுத்தும் அணுசக்தி தாக்குதல் நடத்துவோம் என ரஷ்யா மிரட்டல். மேற்கத்திய ஐரோப்பாவில் ஆண்டின் 2வது வெப்ப அலை, விழிப்புடன் இருக்க மெக்ரோன் அழைப்பு. ஸ்பெயினில் கோடை காலத்தின் முதல் கடுமையான வெப்ப அலை, 42 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு. கருங்கடலில் வணிக கப்பல்கள் மீது ரஷ்யா பயங்கர வான்வெளி தாக்குதல், மாலுமி ஒருவர் பலி. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியா சில சிறப்பு நிபந்தனைகளின் கீழ் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் பிரெக்சிட் முதன்மை பேச்சுவார்த்தையாளர் தெரிவித்துள்ளார். பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு பிறகு பிரிட்டன் பொருளாதார ரீதியாக சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு இந்த மறு இணைவு இரு தரப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் பிரிட்டன் முழுமையான உறுப்பு நாடாக மாறுவதற்கு பதிலாக ஒற்றை சந்தை போன்ற குறிப்பிட்ட வர்த்தக கூட்டாண்மைகளில் மட்டும் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இந்த சிறப்பு விதிமுறைகளின் கீழ் இணைவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் சில முக்கிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பிரிட்டன் மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பிரிட்டனில் தற்போதைய அரசியல் சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்த விரும்பும் இருந்தாலும் உடனடியாக மீண்டும் இணைவது அரசியல் ரீதியாக எளிதானது அல்ல என வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த அதிரடி கருத்து பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு பிந்தைய பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்கால உறவுகள் குறித்த புதிய விவாதங்களை சர்வதேச அரங்கில் தூண்டியுள்ளது. புட்டினின் புதிய ஜிர்கோன் ஏவுகணையில் உள்ள கொடூரமான குறைபாடு, ராணுவ நிபுணர் அம்பலம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அதிநவீன ஜிர்கோன் ஹைபர்சோனிக் ஏவுகணையில் ஒரு பெரிய தொழில்நுட்ப குறைபாடு இருப்பதாக ராணுவ நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒளியின் வேகத்தை விட 9 மடங்கு வேகமாக பயணிக்கும் திறன் கொண்டது என கூறப்படும் இந்த ஏவுகணை அதன் மிக அதிவேகம் காரணமாகவே இலக்குகளை தவற விடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏவுகணை மிக அதிவேகமாக செல்லும்போது அதை சுற்றி உருவாகும் அதிகப்படியான வெப்பம் ஒரு பிளாஸ்மா மேகத்தை உருவாக்குகிறது. இது ஏவுகணையின் வழிகாட்டுதல் அமைப்புகளை பாதிக்கிறது. இந்த பிளாஸ்மா அடுக்கு ஏவுகணைக்கு வரும் ரேடார் சிக்னல்களை தடுப்பதால் இலக்கை நோக்கி செல்லும் போது அதை துல்லியமாக கட்டுப்படுத்த முடியாமல் போவதாக நிபுணர்கள் விளக்குகின்றனர். வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இதை தடுக்க முடியாது என்றாலும் துல்லியமில்லாத காரணத்தால் எதிரிகளின் முக்கிய ராணுவ இலக்குகளை இது தாக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போரில் ரஷ்யா இந்த ஏவுகணைகளை பயன்படுத்திய போதிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை இந்த தொழில்நுட்ப குறைபாடு உறுதிப்படுத்துகிறது. பிரிட்டன் ரயில் நிலையத்தில் டெலிகிராப் கம்பம் விழுந்து விபத்து, 2 பெண்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில். பிரிட்டனில் உள்ள ஒரு பிஸியான ரயில் நிலையத்தில் மரத்தாலான டெலிகிராப் கம்பம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்ததில் 2 பெண்கள் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் சிக்கிய 2 பெண்களும் உடனடியாக மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி அந்த 2 பெண்களும் உயிருக்கு போராடி வருவதாகவும் அவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த துயரமான சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட ரயில் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு அங்குள்ள மற்ற பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக இந்த கம்பம் முறிந்து விழுந்ததா அல்லது முறையான பராமரிப்பு இல்லாததே இதற்கு காரணமா என்பது குறித்து பிரிட்டன் போக்குவரத்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. ரயில் நிலைய உள்கட்டமைப்புகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் இந்த விபத்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரயில் நிலைய உள்கட்டமைப்புகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் இந்த விபத்து பெரும் அச்சத்தையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. பிரிட்டனில் கொந்தளிப்பு, பாதுகாப்பான நாடுகளில் இருந்து வந்த புகலிடம் கோருவோருக்கு இலவச வீடு மற்றும் சலுகைகள்.
பிரான்ஸ் போன்ற பாதுகாப்பான ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரிட்டனுக்குள் நுழைந்து புகலிடம் கோருவோருக்கு அரசாங்கம் இலவச வீட்டு வசதி மற்றும் நிதி உதவிகளை வழங்குவது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தங்களின் சொந்த நாட்டு மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் வீட்டு வசதி பற்றாக்குறையை எதிர்கொண்டு வரும் வேளையில் தகுதியற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பல தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டவிரோதமாக அல்லது பாதுகாப்பான நாடுகளை கடந்து பிரிட்டனுக்குள் வருபவர்களுக்கு இத்தகைய சலுகைகள் வழங்கப்படுவது மேலும் பலரை கவர்ந்து இழுக்கும் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர். வரி செலுத்தும் மக்களின் பணம் தகுதியான திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படாமல் விதிகளை மீறி வருபவர்களுக்காக வீணடிக்கப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இந்த விவகாரம் பிரிட்டனின் தற்போதைய குடியேற்ற கொள்கை மற்றும் புகலிடம் வழங்கும் நடைமுறைகளின் பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக எதிரிகள் சாடியுள்ளனர். எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் பாதுகாப்பான நாடுகளில் இருந்து வருபவர்களின் விண்ணப்பங்களை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் தீவிரமடைந்துள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய தாக்குதலால் அவமானம், பேரழிவை ஏற்படுத்தும் அணுசக்தி தாக்குதல் நடத்துவோம் என ரஷ்யா மிரட்டல். ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றின் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலால் பெரும் இழப்பும் அவமானமும் ஏற்பட்டுள்ளதால் ரஷ்யா தனது அணுசக்தி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை கொண்ட அணுசக்தி தாக்குதல்களை நடத்த தயங்க மாட்டோம் என கிரெம்ளின் மாளிகை மிரட்டியுள்ளது. மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் உளவு தகவல்களின் துணையுடனேயே ரஷ்யாவின் உள்நாட்டு உள்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படுவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவின் இந்த அணுசக்தி மிரட்டல் உக்ரைன் போரை ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்கும் பரவ செய்யும் ஒரு ஆபத்தான நகர்வாக அமையலாம் என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் நடத்தி வரும் இத்தகைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பலவீனத்தை காட்டியுள்ளன. இந்த விவகாரம் சர்வதேச அரங்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமை மேலும் மோசமடைவதை தடுக்க ஐரோப்பிய நாடுகள் தற்காப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. மேற்கத்தைய ஐரோப்பாவில் ஆண்டின் 2வது வெப்ப அலை விழிப்புடன் இருக்க மெக்ரோன் அழைப்பு. பிரான்ஸ் உட்பட மேற்கத்தைய ஐரோப்பிய நாடுகள் இந்த ஆண்டின் 2வது கடுமையான வெப்ப அலையை எதிர்கொண்டுள்ளன. இந்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை வழக்கத்தை விட மிக அதிகமாக அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். கடுமையான வெப்பத்தால் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ ஆபத்துகளை தடுக்கவும் அவசர கால சூழலை சமாளிக்கவும் தீயணைப்பு மற்றும் மருத்துவத்துறையினர் முழு அளவில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் தேவையின்றி வெயிலில் செல்வதை தவிர்க்குமாறும் போதிய அளவு தண்ணீர் குடித்து உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்குமாறும் உள்ளூர் நிர்வாகங்கள் அறிவுறுத்தியுள்ளன. ஸ்பெயினில் கோடை காலத்தின் முதல் கடுமையான வெப்ப அலை 42°C வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு. ஸ்பெயினின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்த வார இறுதியில் இருந்து கோடை காலத்தின் முதல் கடுமையான வெப்ப அலை வீச தொடங்கியுள்ளது. குறிப்பாக மலாக்கா, கிரானாட்டா மற்றும் முர்சியா போன்ற மாகாணங்களில் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கிரானாட்டா மாகாணத்தில் உள்ள லோஜாவில் வெப்பநிலை 42°C வரை உயரும் எனவும் வரும் நாட்களில் 44°C வரையும் உயரக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. முர்சியா மற்றும் அலிகாண்டே ஆகிய பகுதிகளில் கடுமையான வெப்பம் பதிவாகி இரவு நேரங்களிலும் வெப்பத்தின் தாக்கம் குறையாமல் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலையானது கடந்த 1950ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜூன் மாதத்தில் பதிவாகும் மிக வரலாற்று சிறப்புமிக்க கடுமையான வெப்பமாக இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது.